ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு காணாம போயிடுறா. 8 வருஷத்துக்கு பிறகு அவ உயிரோட கிடைக்கிறா. ஆனா அவ காணாம போன அதே குழந்தையா திரும்பி வரல. அவளோட உடம்புக்குள்ள இருந்தது ஒரு மனுஷனே இல்ல. ஒரு 1000 வருஷங்களா அடைக்கப்பட்டு இருந்த கொடிய பேய். அந்த பேய் ஒரு குடும்பத்தையே அழிக்க ஆரம்பிக்குது. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை நடக்கிறது பாத்தீங்கன்னா எகிப்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவளை எல்லாருமே தி மெஜிஷியன் சொல்லி கூப்பிடுறாங்க. அவ தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவங்க சாதாரண குடும்பமே கிடையாது. தலைமுறையா ஒரு கொடிய பேய மறைச்சு பாதுகாத்துட்டு இருக்க குடும்பம். ஒரு நாள் நைட் அவ தன்னோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ரகசிய அறைக்கு போறா. அங்க ஒரு பழைய மம்மி அடைக்கப்பட்டிருக்கு. பல வருஷங்களா அவங்க அதை கண்காணிச்சுட்டு வராங்க. இன்னும் அது எழுந்துக்கல அப்படின்னு நிம்மதி அடைகிற நேரத்துல திடீர்னு அந்த மம்மி எழுந்து தாக்குது. ஒரு செகண்ட்ல அவளுடைய ஹஸ்பண்ட் அங்கேயே உயிரை விடுறாரு. அந்த சம்பவத்தோட கதை இன்னொரு குடும்பத்துக்கு மாறுது. சார்லி ஒரு பத்திரிகையாளர், அவரோட மனைவி லரிசா, அவனோட மகன் செப், அப்புறம் மகள் கேட்டி, எல்லாருமே எகிப்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க இன்னொரு குடும்பம். ஒரு நாள் கேட்டி தன்னோட வீட்டு தோட்டத்துல தனியா விளையாடிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தான் மெஜிஷியன். அவ இனிமையா பேசி சாக்லேட் எல்லாம் கொடுக்குறா. குழந்தைன்றதுனால கேட்டியும் அவளை ரொம்ப நம்புறா. சில நிமிஷங்களை கழிச்சு அந்த பொண்ணு ஒரு ஆப்பிள கொடுத்து என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அடுத்த செகண்ட் அந்த ஆப்பிள்ல இருந்து ஒரு வண்டு வெளில வந்து கேட்டியோட தொண்டைக்குள்ள போகுது. கேட்டி துடிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல மெஜிஷியன் அவளை கடத்திட்டு போயிடுறா. சார்லி ஓடி வந்து தன்னோட மகளை காப்பாத்த முயற்சி செய்யறாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய மணல் புயல் உருவாகுது. அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட பொண்ணு காணாம போயிடுறா. போலீஸ் விசாரணை நடக்குது. ஆனா எந்த தடயமும் கிடைக்கல. சிலர் சார்லியையே சந்தேகப்படுறாங்க. நாட்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, வருடங்கள் போகுது. ஆனா கேட்டி கிடைக்கவே இல்லை. இப்படியே 8 வருஷங்கள் கழிச்சு ஒரு விமான விபத்து நடக்குது. அதுக்குள்ள ஒரு பழைய சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்படுது. அதை திறந்த போது எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அதுக்குள்ள உயிரோட இருந்தது கேட்டி. 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அதே குழந்தை. ஆனா அவ சாதாரண நிலையில இல்ல. உடம்பு ஃபுல்லா காயம், ஒரு விசித்திரமா நடந்துக்கிறா. மனநிலை முற்றிலுமா மாறி இருக்கு. இருந்தாலும் அவளோட பெற்றோர்கள் மகிழ்ச்சியோட அவளை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது தன்னோட மகளை இல்ல, ஒரு பேயன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்த பிறகுதான் மோசமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கேட்டி யாரோடமா பேசுறது இல்ல. அசையாம கிடக்குறா. திடீர்னு வலிப்பு வருது. ஒரு சில நேரத்துல காத்துலயே மிதக்குறா. சில நேரங்கள்ல அவ மனுஷங்க செய்ய முடியாத விஷயங்களையும் செய்யறா. இருந்தாலும் அந்த குடும்பம் பொறுமையா இருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் அவ ரொம்ப வருஷங்களா வெளிச்சத்தையே பார்க்காததுனால இந்த மாதிரி நடந்துக்கிறா. வீட்லயே இருந்தா சரியாயிடுவா அப்படின்னு சொல்றதுனால இவங்களும் ரொம்ப நம்புறாங்க. ஆனா ஒரு நாள் நைட்டு வீட்டோட வென்டிலேஷன் டக்குக்குள்ள அவ ஓடி போயிடுறா. அவளை பிடிக்கிறதுக்காக அவளோட அப்பாவும் அம்மாவும் உள்ள போறாங்க. கடைசியா அவளை பிடிச்ச போது அவ உயிரோட இருக்க தேலை சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அவளோட அப்பாவான சார்லிக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. சோ அவரு தனியா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேட்டி தன்னோட பல்லால மாஸ்கோட அனுப்புறத கவனிக்கிறாரு. அது மொழிபெயர்க்கும் போது ஒரே ஒரு பேர் தான் மறுபடியும் வருது, லைலா. அந்த பேரை வச்சு விசாரிக்கும் போது பல ரகசியம் வெளில வருது. அதே டைம் போலீஸ் அதிகாரியான டாலியாவும் தனியா விசாரணை நடத்துறாங்க. அவ மெஜிஷியன் வீட்டை கண்டுபிடிக்கிறா. அங்க ஒரு ரகசிய பிரமிட் இருக்கு. அதுக்கு கீழே மறைக்கப்பட்ட அறைகள்ல பழைய சடங்கு பொருட்கள், மம்மின்னு எல்லாமே கிடைக்குது. ஆனா அதுக்குள்ள இங்க வீட்டோட நிலைமை கட்டுப்பாட்டை மீறிடுது. கேட்டி வீட்டுல இருக்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய சக்தி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அவளோட பாட்டி கார்மன் அவளுக்காக ஜப செய்ய முயற்சி செய்யறா. ஆனா அது இன்னும் எதிர்மறையா போகுது. கேட்டி ஃபுல்லா அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்கு போறா. லாஸ்டா அவளோட பாட்டி கார்மனிய கொடூரமான முறையில கொல்றா. அந்த காட்சியை பார்த்து குடும்பம் ஃபுல்லா பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. இந்த டைம் டாலியா ஒரு வீடியோ டேப்பை கண்டுபிடிக்கிறா. அதுல மெஜிஷியன் பல வருஷங்களா மறைச்சு வச்சிருந்த உண்மை பதிவாகி இருந்தது. அந்த குடும்பம் தலைமுறையா ஒரு கொடிய பேயை அடைச்சு வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த பேயோட பேரு நாசரியன். குடும்பங்கள் எல்லாம் சிதைக்கிற சக்தி அது. ஒருத்தர் உடம்புல இருந்து மத்தவங்க உடம்புக்கு போயிடும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி ஒரு உயிருள்ள உடம்புக்குள்ள அதை அடைச்சு வைக்கிறது தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டி கடத்தப்பட்டதுக்கான காரணமும் இதுதான். பழைய மம்மி உடம்பு அழுக ஆரம்பிச்சிச்சு. சோ அவங்க புது உடம்ப தேடி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதா கேட்டி. சடங்கு மூலமா அந்த தீய சக்தி அவளோட உடம்புக்குள்ள மாத்தப்பட்டிருக்கு. பிறகு அவளை மம்மியா அடைச்சு வச்சிடுறாங்க. ஆனா ஒரு விமான விபத்து காரணமா எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த குடும்பம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தீய சக்தி ஃபுல்லா
அவளோட உடம்ப ஆக்கிரமிச்சிச்சு. கேட்டி இனி கேட்டியாவே இல்ல. அவ ஃபுல்லா அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருக்கா. கடைசியா கிளைமேக்ஸ்ல வீட்டுல இருக்கிற எல்லாருமே உயிர் பழைக்க போராடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் அந்த பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போறாங்க. வீடு ஃபுல்லா குழப்பம். இறந்து போனவங்கள மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பக்கமும் மரணம். கடைசியா டாலியா அந்த பழைய சடங்கை நினைவுபடுத்துறா. அந்த தீய சக்தியை மறுபடியும் இன்னொரு உடம்புக்கு மாத்தணும், ஆனா அதுக்காக யாரோ ஒருத்தர் தியாகம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த முடிவை அவங்க அப்பா சார்லி எடுக்கிறாரு. ஒரு தந்தையா தன்னோட மகளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையே பணைய வைக்கிறாரு. சடங்கு ஆரம்பிக்குது. கேட்டி மேல இருந்த தீய சக்தி பொறுமையா வெளியேறி சார்லியோட உடம்புக்குள்ள போகுது. மகளை காப்பாத்த அவர் தன்னையே பலி கொடுக்கிறாரு. சில வினாடி கேட்டி மறுபடியும் நினைவுக்கு வரா. பல வருஷத்துக்கு பிறகு முறையா அம்மான்னு கூப்பிடுறா. அவளோட அம்மா கண்ணீரோட அவளை கட்டி பிடிக்கிறா. சில மாசம் கழிச்சு குடும்பம் மறுபடியும் அமைதியா வாழ ஆரம்பிக்குது. ஆனா சார்லி அவர் ஒரு மம்மியா அடைக்கப்பட்டு பாதுகாப்பா வீட்டு கீழே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டி அவர்கிட்ட மார்ஸ் கோட்ல பேசுறா. அவருமே பதில் சொல்றாரு. ஒரு தந்தையா தன்னோட குடும்பத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய தியாகமா அது மாறுது. ஆனா கதை இதோட முடியல. அவங்க அம்மா லரிசாவுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டாலியாவுக்கும் இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருந்தது. இந்த எல்லாத்துக்குமே காரணமான மெஜிஷியன்ற பொண்ணு இன்னும் உயிரோட இருக்கா. சோ இவங்க டைரக்டா அவளை அடைச்சு வச்சிருந்த ஜெயிலுக்கே போறாங்க, சார்லியையும் கூட கூட்டிக்கிட்டு. அதே பழைய சடங்கை மறுபடியும் பண்றாங்க. கடைசியா சார்லியோட உடம்புல இருந்த தீய சக்தி அதுக்கு உண்மையான காரணமா இருந்த மெஜிஷியன் உடம்புக்கு மாத்தப்படுது. பல தலைமுறைகளை தொடர்ந்த சாபம் கடைசி அதோட உரிமையாளர்கிட்டயே போயிடுது. இதோட இந்த கதை முடியுது. நான் இன்னைக்கு சொன்ன படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதை விட பயங்கரமான கதையோட வரேன். பாய்.